கோடை விடுமுறைக்குப் பின் நாகை மாவட்டத்தில் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டு மாணவர்கள் உற்சாகமாக பள்ளிக்கு வருகை தந்துள்ளனர். இந்த நிலையில் நாகப்பட்டினம் அடுத்த அழிஞ்சமங்கலம் கிராமத்தில் உள்ள அரசு, ஆதிதிராவிடர் நல தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு பயிலும் மாணவர்களுக்கு இன்று முதல் நாள் வகுப்பை மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலர் ராஜேஸ்வரி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளியில் பாட புஸ்தகம், நோட்டுகள், புத்தகப்பை, சீருடை, காலணிகள், டை, பெல்ட், அடையாள அட்டை உள்ளிட்ட பொருட்கள் மாணவர்களுக்கு ஆதிதிராவிடர் நல அலுவலர் வழங்கினார். பள்ளி திறந்த முதல் நாளே பாடப் புத்தகங்கள் வழங்கப்பட்டதால் மாணவர்கள் ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் புத்தகங்களை பெற்று சென்றனர். இதில் பள்ளித் தலைமை ஆசிரியர் சித்ரா மற்றும் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் காந்தி மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். அந்த பக்கம் வர சொல்லுங்க. படிக்கிறவனுக்கு தான் திருப்ப கூடாது. இன்னொன்று, இந்த மனப்பாட பகுதின்னு ஒன்று இருக்குமா, எல்லாருக்கும் தெரியுமா? அதை மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதணும். அது தெரியுமா? ஒரு கமா விடக்கூடாது. அது மாதிரி மனப்பாட பகுதியை தினந்தோறும் படிக்கணும். இப்படி படிக்கணும். தினந்தோறும் எந்திரிச்ச உடனே தமிழ் புக்கை எடு, மனப்பாட பகுதி ஃபர்ஸ்ட் மனப்பாட பகுதி இருக்கும்ல படி, அப்புறமேல் பாடத்தை படி. இங்கிலீஷ் எடு, அதெல்லாம் போய் இருக்குல்லப்பா, மெமோ இருக்கும். அந்த மெமரியும் காலையிலையும் நைட்டு தூங்கும் போதும் என்ன செய்யணும்? மனப்பாட பகுதியை படிக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் பரீட்சை எழுதும்போது மனப்பாட பகுதியில் தான் வந்து குறைவான பகுதியை முதல் நாளிலிருந்து பரீட்சை நேரம் வரைக்கும் நீ படித்தேன்னா, அதை படிச்சுட்டு அந்த சப்ஜெக்ட் படித்தேன்னா உன்னுடைய மூளை அத்தனையுமே உள்வாங்கிக்கும். அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸையும் டெய்லி எல்லா ஃபார்முலாவையும் படிக்கணும். ஃபார்முலா தானே,
அதை நடத்தணும்லாம் அவசியம் இல்லை. இப்படி பார்த்து தானே படிக்க போகிறேன். என்ன செய்ய போகிறேன்? பார்த்து தானே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் புக்கை திறக்காமையே அந்த எழுத்தெல்லாம் ஓடும். அப்படியே எழுத்தெல்லாம் நல்லா ஞாபகம். ஸோ நீங்கள் இன்று முதல் நாள் பள்ளி திறக்கப்பட்ட நாளில் நம்ம